இப்ப அதே மாதிரி கோயில்பட்டி தொகுதியை நீங்க எடுத்துக்கணுமே, கோயில்பட்டி தொகுதியில அன்றாட பிரச்சனைகள் நிறைய இருக்கு. நம்ம வியாபார பெருமக்கள் வந்து மாடா உழைச்சு ஒரு மார்க்கெட் இருந்துச்சு, அந்த மார்க்கெட்டுக்கு ஒரு கதையை சொல்லி அனுப்பி விட்டாங்க. இப்ப அதெல்லாம் பழசு பேச வேண்டாம். பேசணும்னா நம்ம அவங்கள சாடுறோம், இங்கிட்டு பேசினா இவங்களை சாடுறோம்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன தேவை, நம்ம மக்களுக்கு அரசியல் புரிதலை கொடுக்கணுங்கிறதுதான் அந்த கூட்டம். இப்போ அதுல இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப கோயில்பட்டியில வந்து ஆரம்ப காலகட்டத்துல சரி இப்போ திட்டங்கள்லாம் கெட்டியாச்சு, மார்க்கெட் போட்டாச்சு, இந்த மார்க்கெட்டு இங்க இருக்கு, மக்கள் எல்லாம் வெளியில போயிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆட்டு சந்தை வந்து கோயில்பட்டில இருந்துச்சு. நான் அனைத்து மக்களுக்காக சொல்றேன். ஆட்டு சந்தை வந்து கோயில்பட்டில இருந்த சந்தை வந்து எட்டையாபுரத்துக்கு போயிடுச்சு. எட்டையாபுரத்துக்கு போனதுக்கு அப்புறம் அது திருப்பி வந்து கோயில்பட்டி வியாபார பெருமக்களா இருக்கட்டும், இங்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம கைத்தாரி யூனியன்ல இருந்து எல்லாருமே வந்து எந்த சந்தையினாலுமே எங்க போனோம்னா இங்கதான் போறாங்க. எங்க எட்டையாபுரத்துக்கு தான் போறாங்க. எட்டையாபுரம் பேரூராட்சிக்கு அதுக்கும் வருவாய் கிடக்கு. இப்போ அதே சந்தைய மக்களின் நலத்துல கொடுத்து விவசாய பெருமக்களுக்கு தேவையானதை செய்யக்கூடிய இடத்துல இங்க செய்யலாம்ல, அரசாங்கம் செய்யலாம்ல. செய்யறதுக்கு ஒரு எத்தனையோ ஒரு தலைவர் முன்னோர்கள் பெரியவர்கள்லாம் நிறைய பேர் மனு கொடுக்குறாங்க. கொடுத்தாலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போதுமான இட வசதி கிடையாது, இதை செய்வதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு இடம் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கணும், இந்த மார்க்கெட்டு தான் பாடா போச்சு, மார்க்கெட் அங்கிட்டு போயிடுச்சு, பின்னாலேயும் ஏழை விட்டாலும் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. மார்க்கெட்ல கடைசியில் இருக்கக்கூடிய சில இடங்கள்ல சமூக விரோதிகள் கூடாரமா தண்ணி அடிக்க அது பண்ண இது பண்ண நிறைய இடம் வேஸ்டா போயிட்டு இருக்கு. இந்த இடத்த பின்பக்கம் ஒரு பாதையை போட்டு அனைத்து சமுதாய மக்களும் வந்து ஆட்டு சந்தையை பயன்படுத்தும் வகையில இந்த இடத்துல ஒரு ஸ்கீம் கொண்டு வரலாம்ல. நகராட்சிக்கு அது வந்து வாய்ப்பாக வருமானமா தானே இருக்கும். அப்போ ஒரு நாடாரு ஒரு பிரச்சனையை போச்சு வெளியில போயிட்டாங்கன்னா இது ஒரு காரணம் காட்டிக்கிட்டே ஒரு கரும்புள்ளியா அந்த மார்க்கெட் பிரச்சனை இருக்கணுமா? அடுத்த திட்டத்தை கொண்டு வாங்க, நாடாரும் பயன்படுத்தி போட்டோம், மற்ற சமுதாயமும் பயன்படுத்தி போட்டோம். இப்ப அதை செய்யலாம்ல. ஒண்ணு அது ஒண்ணு செய்யட்டும். அதே மாதிரி இப்ப அண்ணன் சொன்னாங்க அந்த காட்டுப்பணி அடிச்சு வந்து பயிருக்கு நஷ்டீடு கொடுக்குறேன்னு. கிட்டத்தட்ட நம்ம கோயில்பட்டி குடியில் இருக்கக்கூடிய எந்த ஊருக்குமே வந்து நஷ்டீடு போய் சேரல. வேளாண்குடியை சேர்ந்த அத்தனை சமூக சொந்தங்கள் நம்ம ஜாதியா இருக்கட்டும், பக்கத்து மாட்டு சமுதாயமா இருக்கட்டும், எல்லாருமே விவசாய பெருமக்கள் எல்லாருமே உருவாக்கி பிள்ளைய மறைதான். அவ்வளவு பேரும் கஷ்டப்பட்டுட்டு யாருக்குமே வந்து எந்த திட்டமும் நிவாரணமும் வரல, பயிர் காப்பீடு தொகையும் வரலன்னு சொல்லி அவ்வளவு பேருமே வந்து ஆடியோட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கான முயற்சியை வந்து இந்த அரசாங்கம் எடுக்கணுமா வேண்டாமா? இப்படி சொல்லிட்டு போனா அத்தனை விஷயங்கள்லயுமே நம்மளோட அரசாங்கம் வந்து குறைகளையே வச்சுக்கிட்டு அண்ணன் சொன்ன மாதிரி மக்களுக்கு செஞ்சுட்டோம்னா எந்த மக்களுக்கு செஞ்சீங்கன்னு தெரியல. அந்தந்த கிளைச்சலாளருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் செஞ்சிருக்கீங்க, அதை மட்டும்தான் சிறப்பா இருக்கக்கூடிய எந்த பொதுவான மக்களுக்கும் எந்த திட்டங்களும் சேரல கொண்டு போய். அதே மாதிரி புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, கிட்டத்தட்ட 2 முறை பராமரிப்பு பணியெல்லாம் செஞ்சு இந்த புது பஸ் ஸ்டாண்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து என்னடா நகராட்சி பிரச்சனை இவன் ஏன்டா பேசுறான், ஜாதியை பேச நினைக்காதீங்க. நீ மறைமுகமா கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் வாங்கக்கூடிய பொருளையும் நீங்க கொடுக்கக்கூடிய தீர்வையில இருந்து கரண்டுக்குள்ள இருந்து அத்தனையில இருந்து போகக்கூடிய வரியில இருந்துதான் இந்த திட்டங்கள்லாம் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. அதுல ஒரு பங்காளனா என் நாடார் சமுதாய மக்கள் கொடுத்த ஒட்டுமொத்த வரியில இருந்து கொடுக்கக்கூடிய திட்டங்களை கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு, நாங்க கேட்கிறோம். இதை சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்துல நம்ம இருப்போம். இதுதான் அரசியல் பழகணுங்கிறதுக்காக ஒருத்தரை வந்து அவங்கள நம்ம தவறா பேசுறோம், அவங்களுக்கு வந்து எதிராக பேசுறோங்கிறதெல்லாம் கிடையாது. ஸ்கீமை சொல்றோம், நீங்க நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்றோம். நீங்க பண்ணும்போது மக்களுக்கு பிடிக்கும் பட்சத்துல உங்களை கொண்டாடக்கூடிய இடத்துல அந்த மக்கள் இருப்பாங்கிறதே நம்ம வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கணும். ஒரே விஷயம், நாடார் சமுதாயம் வளர்ச்சி அடையணும், எழுச்சி அடையணும்னா கல்வியில முதல் மேன்மை அடைங்க, சமுதாய பிள்ளைகள்லாம் படிங்க, அதிகாரமிக்க பதவிகளுக்கு வாங்க, தேவையில்லாம வன்முறையை நோக்கி போகாதீங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் சொல்லிடுறேன், செலக்டிவான ஒரு சப்ஜெக்ட் செலக்ட் படிங்க. நல்ல ஒரு அரசு பதவிக்கு போற மாதிரியோ இல்ல ஒரு சட்டம் படிப்போ இல்லைன்னா காவல்துறைக்கு இப்படி படிப்புகளை படிங்க. அங்க போனா எங்க போனா மாசப்படத்துக்கு போற மாதிரி அனுப்பாதீங்க. அதிகாரம் இல்லாம நம்ம வாழ்ற வாழ்க்கை வெறும் வாழ்க்கை. இதற்கு அடிப்படை ஆரம்பமாக இந்த கூட்டம் இருக்குங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நம்ம அண்ணன் செல்வி நாடாருக்கு அந்த கனவு நினைவாகணும் அப்படின்னா எங்க அண்ணனுக்கு உள்ளபூர்வ சில விஷயங்களை செய்யணும்னா நாடார் சமுதாயத்துக்கு நான் அத்தனை வேலைகளும் நம்ம வந்து தொடர்ந்து செய்யணுங்கிறத சொல்லிக்கிறேன். நமக்கு முன்னால் நாடார் சமுதாயத்துல எத்தனையோ தலைவர்கள் வந்து நிறைய விஷயங்களை முன்னெடுத்து முடியாம போயிட்டு இருக்கு. நம்மளும் முயற்சி செய்வோம், முடியும் என்பதை நம்பித்தான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளிலும் மூதாப்பச்சக்கூடிய பறக்க விட்டு எங்க அண்ணன் செல்வி நாடார் கண்ட கனவையும் வெங்கடேஷ் பொன்னார் கண்ட கனவையும் அதன் அறிவாளர் பள்ளியில் கண்ட கனவையும் நிலைநாட்டு என்று சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நாடார் சமுதாயத்துக்கு கிடைத்த தலைவர்கள் போல எந்த சமுதாயத்துக்கும் கிடையாது. அந்த தலைவர்களோட வரலாற்று எல்லாமே தயவு செஞ்ச பிள்ளைகள் எல்லாருமே நல்லா படிங்க, தாய்க்குழந்தைகளே சொல்லிக் கொடுங்க. விளையாட்டான விஷயம் கிடையாது. நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றேன். முதல்ல நம்ம கேள்வி கேட்க வேண்டியது நம்ம உறவின் முறைய. வரி கேட்டான் கொடுத்தான் போயிட்டு என்ன பண்ணான்னு கூட கேட்காம இருக்காதீங்க. 2வது, நம்மளை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள், நமக்கு வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் தான் அவங்க, நமக்கு எஜமானர்கள் கிடையாது. அவங்களை கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல வரி கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த உரிமை இருக்கிறது. அதை நீங்க செய்யுங்க.
உங்களுக்கான பிரச்சனை எந்த இடத்துல எப்ப பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல கலங்காணுவதற்கு பாண்டியனார் மக்கள் இயக்கமும் நானும் என் தம்பிகள் இருப்போங்கிறத நான் தெளிவா சொல்லிக்கிறேன். இந்த பஸ் ஸ்டாண்டு, நம்ம புது பஸ் ஸ்டாண்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஓடிட்டு இருக்காங்கல்ல, இதை நடைமுறைப்படுத்துறதுல வந்து ஏதாவது சிக்கல் இருக்கா? மக்கள் வரி பணத்துல பஸ் போகணும்னு சொல்லி தான் பஸ் ஸ்டாண்ட கேட்கிறோம். பஸ் இப்போ வரைக்கும் உள்ள போன மாதிரி தெரியல. பஸ் போகுமா என்னங்கிறது தெரிய மாட்டேங்குது. பஸ் போகணும். அப்ப இதுக்கு உண்டான கோரிக்கை எல்லாம் யார் செய்யணும்? இந்த அரசாங்கம் தான் செய்யணும். அப்போ வரி பணம் வீணாகுதா இல்லையா? இப்ப இதெல்லாம் வந்து இப்போ நடக்கக்கூடிய கூட்டத்தின் வாயிலா நான் சொல்றேன், நீங்க வந்திருக்கக்கூடிய அந்த 500க்கும் மேற்பட்ட உறவு சொந்தங்கள்ல 50 பேர் வந்தால் போதும். இந்த பஸ் ஸ்டாண்ட வந்து ஆளுங்கட்சிக்கு அரசுக்கு சவால் விட்டு சொல்றேன், குறிப்பிட்ட சில நாட்கள்ல வந்து இந்த பேருந்து நிலையத்தை வந்து மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்து மக்கள் வரிப்பணம் வீணாவதை தடுக்கலன்னா நாடார் சொந்தங்களின் முதல் போராட்டமாக ஆடியோ அலுவலகத்துக்கு வந்து இந்த புதிய பேருந்து நிலையத்தை அமல்படுத்த கோரி முன்னிறுத்தி ஒரு போராட்டம் நடக்குங்கிறத சொல்லிக்கிறோம். மக்கள் கடப்பணியில இருப்பேன், வரி கொடுத்திருக்கோம், கேள்வி கேட்போம், மக்கள் பணியில இருப்போம். கோயில்பட்டிக்கு மட்டுமில்ல தமிழ்நாட்டில் கூட அத்தனை ஊர்கள் நாங்கள் இருப்போங்கிறதை கூறிக்கொண்டு நன்றி கூறிக்கொண்டே வருகிறேன். நன்றி, வணக்கம்.